திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் தாக்கல் செய்த உரிமையல் வழக்குகள் வாபஸ் பெற முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஓபிஎஸ், வைரமுத்து, மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகர், வைத்திலிங்கம் ஆகியோரின் வழக்குகளை வாபஸ் பெறப்போவதாக நீதிபதி குமரேஷ் பாபு முன்பு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், இந்த வழக்கின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். 2022ஆம் ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் கூட்டப்பட்டது. இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அதிமுக நிர்வாகிகள் வைரமுத்து உள்ளிட்டோர் வழக்கு தாக்கல் செய்திருந்தாங்க. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு தடை விதிக்க மறுத்துட்டாரு. அந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு போனப்ப இரு நீதிபதிகள் அமர்வு இந்த பொதுக்குழு கூட்டத்துல என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட வேண்டியிருக்குது அப்படிங்கிற ஏற்கனவே ஒப்புதல் அளிக்கப்பட்ட அந்த தீர்மானங்களை மட்டும்தான் நிறைவேற்ற வேண்டும் என்று உத்தரவை பிறப்பித்திருந்தாங்க. ஆனா ஜூன் 23ஆம் தேதி நடந்த அந்த பொதுக்குழு கூட்டத்துல ஏற்கனவே ஒப்புதல் அளிக்கப்பட்ட தீர்மானங்கள் எல்லாரையும் நிராகரித்து விட்டு கட்சியினுடைய நிரந்தர அவைத்தலைவரா தமிழ்மகன் ஹுசைனை நியமிச்சதுடன் அடுத்த பொதுக்குழு ஜூலை 11ஆம் தேதி நடக்கும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை மட்டும் நிறைவேற்றிருந்தாங்க. இந்த நிலையில ஜூலை 11ஆம் தேதி நடத்தப்பட இருந்த அந்த பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஒருங்கிணைப்பாளராக இருந்த பன்னீர்செல்வம் வழக்கு தாக்கல் செய்திருந்தாரு. ஆனா அந்த பொதுக்குழுவுக்கும் தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுத்துருச்சு. திட்டமிட்டபடி அந்த ஜூலை 11ஆம் தேதி அந்த பொதுக்குழு நடத்தப்பட்டு இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை கலைத்ததுடன் பொதுச் செயலாளர் பதவி மறுபடியும் உருவாக்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது மட்டும் இல்லாம பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகர் உள்ளிட்டோரை கட்சியிலிருந்து நீக்கியும் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானங்களை எல்லாம் எதிர்த்து மறுபடியும் பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தாங்க. இந்த எல்லா வழக்கும் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. இந்த நிலையில பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன் மற்றும் வைத்திலிங்கம் ஆகியோர் திமுகவிலும், ஜேசிடி பிரபாகர் தாவைக்காவிலும் இணைந்த நிலையில இந்த உரிமையியல் வழக்குல திரும்ப பெற அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் உயர்நீதிமன்ற பதிவுத்துறைக்கு கடிதங்கள் அனுப்பியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இந்த வழக்குகள் எல்லாம் இன்னைக்கு நீதிபதி குமரேஷ் பாபு முன்னாடி விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது. அப்போ இந்த வழக்குகளை திரும்ப பெறுவது தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்த சில கடிதங்கள் வழக்குடன் சேர்ந்து நீதிமன்றத்துக்கு அனுப்பப்படாததுனால இந்த வழக்கின் விசாரணையை நீதிபதி நாளைக்கு தள்ளி வச்சிருக்காரு. இதுக்கிடையில கட்சி நடவடிக்கைகளில் தலையிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும், கட்சி கொடி சின்னம் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும், அதாவது பன்னீர்செல்வம் தரப்பினருக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த வழக்கும் திரும்ப பெறுவதற்காக பட்டியலிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கை திரும்ப பெறுவது தொடர்பாக விளக்கம் அளிக்கும்படி பன்னீர்செல்வம் தரப்பினருக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை நாளை தள்ளி வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக ஓபிஎஸ் தரப்பு தாக்கல் செய்த வழக்குகளை வாபஸ் பெற முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்தும் திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.